நன்னிலம் தொகுதியில் ஜெயிக்கப் போவது யார்? காவிரி டெல்டா அதிக நெல் உற்பத்தி களமாக விளங்குவது நன்னிலம் சட்டப்பேரவை தொகுதி. நல்ல நீரோட்டம் கொண்டு வளமாக இருப்பதால் இந்த ஊர் நன்னநிலம் என்ற பெயர் பெற்றது. இதன் பின்னர் நல்ல நிலம் என பெயர் பெற்று பின்னர் நன்னிலம் என மருவியுள்ளது. இந்த தொகுதியில் நன்னிலம், குடவாசல், வலங்கைமான் ஆகிய 3 பேரூராட்சிகள், வலங்கைமான் ஒன்றியத்தில் 50 ஊராட்சிகள், குடவாசல் ஒன்றியத்தில் 49 ஊராட்சிகள், நன்னிலம் ஒன்றியத்தில் 48 ஊராட்சிகள் உள்ளன. இந்த தொகுதியில் வெள்ளாளர், வன்னியர், பட்டியலின சமூகத்தினர் சேர்ந்த வாக்காளர்கள் பெருமளவு வசிக்கின்றனர். வாழ்க்கை கொல்லாபுரம், ஆவூர், கோவிந்தங்குடி, நன்னிலம், குடவாசல் பகுதியில் பரவலாக இஸ்லாமியர்கள் வசிக்கின்றனர். இந்த தொகுதியில் 1967 முதல் இதுவரை நடைபெற்ற 13 தேர்தலில் அதிமுக 5 முறையும், திமுக 4 முறையும், தமாக 2 முறையும், காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் தலா 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. கடந்த 2021 தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ஆர். காமராஜ் 1,03,637 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஜோதிராமன் 99,213 வாக்குகள் பெற்று 4,424 வாக்குகள் வித்தியாசத்தில் வாய்ப்பை இழந்தார். இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் முகமது முபாரக் போட்டியிடுகிறார். 2011 முதல் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் காமராஜ் தற்போது 4ஆம் முறையாக களம் காண்கிறார். இதேபோல தாவேகா சார்பில் பிரபாகரன், நாம் தமிழர் கட்சி சார்பில் தேன்மொழி, சசிகலா கட்சி சார்பில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த ராஜா மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். இதில் அதிமுக சார்பில் போட்டியிடும் தற்போதைய எம்எல்ஏவான காமராஜ் கடந்த 15 ஆண்டுகளாக நன்னிலம், குடவாசல் அரசு கல்லூரி, வலங்கைமானில் பாலிடெக்னிக் கல்லூரி உள்பட பல கட்டமைப்புகளை மேம்படுத்தியுள்ளார். கொரோனா பெருந்தொற்றின் போது நானும் கொரோனாவால் பாதித்து தொகுதி மக்களின் பிரார்த்தனையால் உயிர் பிழைத்தேன். எஞ்சியுள்ள வாழ்வையும் நன்னிலம் மக்களுக்கு பணியாற்ற விரும்புகிறேன் என செட்டிமெண்டாக பேசி வாக்கு சேகரித்து வருகிறார். எஸ்டிபிஐ வேட்பாளர் முகமது முபாரக் திமுக தேர்தல் அறிக்கையின் சாராம்சங்களை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி பிரச்சாரம் செய்து வருகிறார். அதேபோல நாம் தமிழர் கட்சி, தாவேகா வேட்பாளர்களும் தொகுதி முழுவதும் வலம் வந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தொகுதியில் எஸ்டிபிஐ, அதிமுக இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இந்த தொகுதியில் மக்களின் எதிர்பார்ப்புகளாக வைக்கோலை மூலப்பொருளாக கொண்டு செயல்படக்கூடிய தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றும், வேளாண் கல்லூரி அமைக்க வேண்டும், குடவாசல் உழவர் சந்தை அமைக்க வேண்டும், குடவாசலில் இடிக்கப்பட்ட நூலகத்தை விரிவுபடுத்தி கட்டித்தர வேண்டும், செல்லூர் பகுதியில் புறக்காவல் நிலையம் அமைக்க வேண்டும், குடவாசல் அரசு மருத்துவமனையில் மருத்துவமனை எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நன்னிலம் அரசு மருத்துவமனையில் 24 மணி நேரமும் தரமான சிகிச்சை பெற உறுதி செய்ய வேண்டும் எனவும், குடவாசல் நன்னிலம் வழித்தடத்தில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 1,31,094 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,33,352 பேரும், 3ஆம் பாலினத்தவர் 16 பேரும், மொத்தம் 2,64,462 பேர் உள்ளனர்.